Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 2 ப்ரோஸ் பார்த்தோம் இல்லையா. ஐ கான்ட் climb trees anymore இருக்கு இல்லையா. அந்த ப்ரோஸில் புக் பேக் எக்ஸசைஸ் பேஜ் நம்பர் 34. ரைட் எ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் டிஸ்கிரைபிங் யுவர் ancestral house. ஸோ அதாவது மூதாதையர் உங்களோட தாத்தா பாட்டி அவங்களுடைய அதாவது அவங்க அந்த தாத்தா பாட்டியோ ஸோ அவங்களுடைய வீடை பற்றின ஒரு லெட்டர் வந்து உன்னோட ஃப்ரெண்டுக்கு எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டேட்டு நம்ம பிளேஸ் எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி டியர் ஃப்ரெண்ட், ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன், ஹோப் யூ த சேம். எப்படி இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? நானும் இங்கே நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ரீசெண்ட்லி ஐ ஹேட் விசிட்டட் மை ancestral house which is in the village. The field around were full of smiling cornfields of wheat and gram. அதாவது நான் வந்து இப்போ ரீசண்டாக வந்து என்னுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன். அது ஒரு கிராமம். அங்கே சுற்றில இருக்கிற நிலத்தில் பார்த்தோன்னா அந்த வீட்டு கோதுமைலாம் இருக்கு இல்லையா, கார்னு அந்த மாதிரி கார்ன் ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்து என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்தது. கிராம் பயிர் தானியங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஆல் தேர் ப்ரெசன்டட் அ பியூட்டிஃபுல் சைட். அதாவது அங்கே கண்ணுக்கு அப்படியே இதமாக இருந்தது. எல்லாம் திரும்பி இந்த பக்கம் பார்க்கும்போது பச்சையாக இருக்குது, அந்த பக்கம் செடி, இந்த பக்கம் அந்த மாதிரி. ஸோ பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல் சைட் இதாக இருந்தது. சம் பேர்ட்ஸ் வேர் ஃப்ளையிங் அபவுட் ஃபில்லிங் த அட்மாஸ்பியர் வித் தேர் சிர்பிங். ஸோ நிறைய பறவைகள்லாம் வந்து பறக்குது. எப்படின்னா அந்த அட்மாஸ்பியரையே வந்து நம்ம வந்து இந்த சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அதை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி. ஐ woke up early in the morning. WOKE, இட்ஸ் நாட் WORKE, ஆர் வராது, WOKE. ஐ woke up early in the morning. நான் விடியற் காலைல சீக்கிரம் எழுந்துட்டேன். ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட் வித் மில்க். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டு மில்கில் தொடங்கினேன். விமென் வேர் ட்ராயிங் வாட்டர் அண்ட் ஹம்மிங் ஸ்வீட் சாங்ஸ். ஸோ அந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிணத்துலேருந்து தண்ணி எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அப்படியே தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது நல்லா ஹம் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஒரு நல்ல பாடல்களை வந்து ஹம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி அட் சம் டிஸ்டன்ஸ் வாஸ் த வில்லேஜ் டேங்க். ஸோ அவங்க எங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வராங்கன்னா வில்லேஜ் டேங்க். வில்லேஜ்க்குன்னு ஒரு டேங்க் இருக்கும் இல்லைங்களா, அந்த காலத்தில் கிணறு இருக்கும், இல்லைனா வில்லேஜ் டேங்க் ஒரு டேங்க் மாதிரி அந்த காமன் டேங்காக இருக்கும், அதுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. தேர் விமென் வேர் seen washing cloths and spreading them out in the sun to dry. ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க, தண்ணி பிடிச்சிட்டு வராங்க வீட்டுக்கு. அதே மாதிரி அங்கேயே துணியை துவைச்சி காய போடுறாங்க. I stayed in the village for 10 days and then came back full of memories. ஸோ நான் அந்த அந்த கிராமத்திலே நான் வந்து 10 நாள் தங்கிட்டு திரும்ப ரிட்டன் வரும்போது எனக்கு அப்படியே ஃபுல்லாக என்னோட மைண்டு ஃபுல்லாக நினைவுகளாக இருக்குது. இவ்வளோ நல்லா இருக்கே, பறவைகள் பறந்துட்டு அந்த செடி கொடிகள்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி, அட்மாஸ்பியர் ஃபுல்லாக அந்த பறவையோட சத்தம். அப்புறம் எல்லாம் அங்கே இருக்கிற விமென் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, தண்ணி எடுத்துகிட்டு துணியை துவைச்சிக்கிட்டு அங்கேயே காய போட்டுட்டு அந்த மாதிரிலாம் எல்லா மெமரிஸுமே அவங்களுக்கு ஃபில் ஆகிருக்கு. I was given an affectionate farewell. I hope when you had read, you also visualize the image of our village and our house. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பாசமான ஒரு ஃபேர்வெல் அங்கே கிடச்சிது. ஏன்னா இப்போது நம்ம வந்து ஊருக்கு போகிறோன்னு தெரிஞ்சால் அவங்க எல்லாருமே பாசமாக வந்து இது பண்ணுவாங்களே, ஃபேர்வெல் மாதிரி எனக்கு கிடச்சிது. நீ இதை படிக்கும் போது நீயும் நான் சொல்கிற அந்த இது எல்லாமே, பறவைகள் பறக்கிறது, பச்சை பசேல்னு இருக்கிறது, இது எல்லாமே உன் கண்ணு முன்னாடி விஷுவலைஸ் பார்த்த மாதிரி இருக்கும். இஃப் யூ விஷ் யூ வில் கம் அலாங் வித் மீ நெக்ஸ்ட் டைம். ஸோ உனக்கு விருப்பமாக இருந்தா, நீ ஆசைப்பட்டேன்னா நெக்ஸ்ட் டைம் நீயும் என் கூட அந்த இடத்துக்கு வா. யோர்ஸ் லவ்விங்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேம் எழுத மாட்டோம் இல்லையா, ஸோ XXX. ஓகேங்களா, இதுதான் இந்த லெட்டர். ஒன்ஸ் அகெயின் ஐ வில் ஜஸ்ட் ரீட். டியர் ஃப்ரெண்ட், ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன், ஹோப் யூ த சேம். Recently, I had visited my ancestral house, which is in the village. The field around were full of smiling cornfields of wheat and gram. All there presented a beautiful sight. Some birds were flying about, filling the atmosphere with their chirping. I woke up early in the morning, having breakfast with milk. Women were drawing water and humming sweet songs. At some distance was the village tank. There, women were seen washing clothes and spreading them out in the sun to dry. I stayed in the village for 10 days and then came back full of memories. I was given an affectionate farewell. I hope when you had read, you also visualize the image of our village and our house. If you wish, you will come along with me next time. Yours lovingly, XXX. நெக்ஸ்ட் அட்ரஸ் ஆன் த என்வெலப் 2 போட்டுட்டு
ஸோ அங்கேயும் நம்ம நேமு அட்ரஸ் மென்ஷன் இன்ஸ்டெட் ஆஃப் தட் மென்ஷனிங் த நேம் அண்ட் அட்ரஸ் ரைட் எக்ஸ் ஒய் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, இதுதான். ஸோ இந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. நீங்கள் இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது, இது ஈஸியாக இருந்தால் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் மேம் கொடுத்துருந்தாங்க அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.